ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி ஈஸியாக 35 to 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்க் அலாட்மெண்ட் 1 மார்க் எவ்வளோ, 2 மார்க் எவ்வளோ, 5 மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். டோட்டலாக எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் அப்படின்ட்டு 14 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 2 மார்க் வந்துட்டு 20 மார்க்ஸ். அதில் கொஷின் நம்பர் 28 வந்துட்டு கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து 5 மார்க். நம்ம மோஸ்ட்லி எழுதக்கூடிய எக்ஸாமில் 50% 50 மார்க் வந்துட்டு 5 மார்க் தான் எழுத போகிறோம். அந்த 5 மார்க்கில் 6 டீட்டெயில் தான் நம்ம தியரியாக எழுத போகிறோம். மீதி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொஷின் நம்பர் 29 வந்துட்டு ஃபில்லப்ஸ் அப்படி இல்லாட்டி மேட்ச் இட் ஒரு 5 மார்க்காக இருக்கும். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 32 டிஸ்டிங்கஸ் பிட்வீன் 2 டிஸ்டிங்கஸ் பிட்வீன் ஒரு கிவ் ரீசன் சேர்ந்து ஒரு 5 மார்க்காக இருக்கும். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 41 வந்துட்டு டைம் லைன் இருக்கும். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 42 மேப், இந்தியா ஹிஸ்ட்ரி மேப் அப்படி இல்லாட்டி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மேப் வந்துட்டு ஒரு 5 மார்க் இருக்கும். இந்த 5 மார்க் தவிர மீதி இருக்கக்கூடிய 6 டீட்டெயிலுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேதி எழுதக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து 8 மார்க் பார்ட். 8 மார்க் பார்க்கில் 2 கொஷின் இருக்கும். ஒரு கொஷின் வந்துட்டு டீட்டெயில் கொஷினாக இருக்கும். பெரிய டீட்டெயில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி டீட்டெயில் 8 மார்க் கொஷினாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இப்போ நம்மளோட பழைய பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேப்ஷன் கொஷின் வந்துட்டு ஒரு 8 மார்க்காக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 மார்க் என்ன அப்படின்னா மேப், ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு மேப் அப்படி இல்லாட்டி ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா மேப் வந்துட்டு அடுத்த 8 மார்க்காக இருக்கும். இந்த டீட்டெயில் கொஷின் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு 12 டீட்டெயில் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 12 டீட்டெயில் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக 3 டீட்டெயில் வந்துடும். அந்த 3 டீட்டெயில் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மோஸ்ட்டாக 15 மார்க்ஸ் நம்ம வந்துடலாம். அந்த 12 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஒரு 4 டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த 4 டீட்டெயில் இந்த கண்டிப்பாக அப்படியாச்சும் ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆன் தி ரிவர் காவேரி. செகண்ட் கொஸ்டின், bring out the types and distributions of soils in Tamil Nadu. Third question, give an account on water resources of Tamil Nadu. Fourth question, write about road safety rules. இந்த கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் வந்துட்டு மோஸ்ட்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது நிறைய கவர்மெண்ட் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அப்படின்னு சொன்னால் இந்த டீட்டெயில் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சிவிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 4 டீட்டெயில். இந்த 4 டீட்டெயில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், discuss the core determinants of India's foreign policy. Second question, make a list on basic concepts followed by India to maintain friendly relationship with its neighbors. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், highlight India and international organization with special references to any 3 India's global groupings. அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின், trace the reasons for the formation of BRICS and write its அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 4 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு டீட்டெயில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இது படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிவிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு டீட்டெயிலுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இது ஒரு 6 டீட்டெயில் இருக்கும். இதுலேருந்து 1 அப்படி இல்லாட்டி 2 டீட்டெயில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் பிளாக் மணி? Write the causes of black money. Fourth question, explain the role of entrepreneur. And fifth question, write briefly the history of globalization. And sixth question, briefly explain the evolution of MNC and its advantages and disadvantages. இந்த 6 கொஸ்டின்லேருந்து எப்படி இருந்தாலும் 1 அப்படி இல்லாட்டி 2 டீட்டெயில் கேட்டுருவாங்க. இப்போது நம்ம சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த 3லேருந்தும் டீட்டெயில் பார்த்துருக்கோம். இதுலேருந்து கண்டிப்பாக 3லேருந்து 4 டீட்டெயில் கேட்டுருவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம 15 to 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு 1 மார்க்கில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 மார்க்கில் வந்துட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்குமே கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுக்கடுத்து 2 மார்க்கில் நம்ம நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி செலக்டிவாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கக்கூடிய எந்த 2 மார்க்லாம் உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அந்த 2 மார்க்கு படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் தி கண்ட்ரிஸ் இன் ட்ரிபிள் என்டென்ட் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அந்த 2 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து எப்படி இருந்தாலும் 3 to 4 2 மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக இருந்தால் கேட்பாங்க. அதுக்கடுத்து டிஸ்டிங்கஸ் பிட்வீன் 5 மார்க்கில் கேட்பாங்க. டிஸ்டிங்கஸ் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயும் செகண்ட் வால்யூம் இந்தியாவிலையும் அண்ட் தமிழ்நாட்டில் 2த்துலேயும்
சேமாக இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்டிங்கஸ் பிட்வீன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. அதுலேருந்து இந்த 3 டிஸ்டிங்கஸ் பிட்வீனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி வேறு எதுவும் கேட்கலாம். இந்த 3 டிஸ்டிங்கஸ் பிட்வீன் என்ன, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன், மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். இதுலேருந்து எப்படி இருந்தாலும் கேட்டுருவாங்க. அப்படி கேட்கல அப்படின்ற பட்சத்தில் வேறு படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 2ல் இருக்குது, பேஜ் நம்பர் 83ல் இருக்குது. இந்த டைம்லைன் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, 1916 ஹோம் ரூல் லீக், லக்னோ பேக்ட், இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நம்ம அந்த 5 மார்க் வாங்கிடலாம். செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 83ல் இந்த டைம்லைன் இருக்குது. இந்த டைம்லைன் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கும் நம்ம ஃபுல் மார்க் 5 மார்க் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இந்தியா ஹிஸ்ட்ரி மேப் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய அடுத்த இன்னொரு 5 மார்க் என்னென்னா ஹிஸ்ட்ரி மேப் வருது. இந்தியா மேப்பாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேர்ல்டு மேப் இருக்கலாம். வேர்ல்டு மேப்பில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் 5 மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு மார்க் பண்ண தெரிஞ்சால் போதும். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, கிரேட் பிரிட்டன், மொராக்கோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ, டோக்கியோ, மாஸ்கோ, பிரேசில், ஹிரோஷிமா, நாகசாகி, ஹவாய் ஐலாண்ட், கிரீஸ், ஸ்பெயின், பெல்ஜியம். மோஸ்ட்டாக இந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு மார்க் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஹிஸ்ட்ரி மேப் நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லை தமிழ்நாடு மேப், இந்தியா மேப் நமக்கு ஹிஸ்ட்ரியில் 5 மார்க் மேப்பில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் எது அப்படின்னு சொன்னால் லாகூர், ஜாலியன் வாலாபாக், லக்னோ, சௌரி சௌரா, ஜான்சி, கேதா, சபர்மதி ஆசிரம், பத்ரோலி, பாம்பே, வார்தா, வேதாரண்யம், கான்பூர், மீரட், பனாரஸ், பாரக்பூர், பாட்னா, சாம்பராம், டெல்லி, இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம், மெட்ராஸ், இந்த பிளேஸ் எல்லாமே என்ன இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். இந்த பிளேஸில் உங்களுக்கு மார்க் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய 5 மார்க்கில் நம்ம 4 மார்க் ஆச்சு ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 8 மார்க் பார்ட் வந்துடலாம். 8 மார்க் பார்ட்டில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இந்தியா மேப்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியன் ஜியாகிரஃபி மேப் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எது அப்படின்னு. இது 8 மார்க் அப்படிங்கிறதுனால நிறைய பிளேசஸ் நம்ம மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், டெக்கான் பிளாட்டோ, மால்வா பிளாட்டோ, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ, ஆரவல்லி ரேஞ்ச், மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கேட்டு, ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன்ஸ், லடாக் ரேஞ்ச், கஞ்சன்ஜுங்கா, மவுண்ட் அபு, பிரம்மபுத்ரா, ரிவர் கங்கா, ரிவர் மகாநதி, ரிவர் கோதாவரி, ரிவர் கிருஷ்ணா, ரிவர் ஹிந்து. அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், சீபோர்ட்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் சென்னை, கல்கத்தா, பாம்பே இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சீபோர்ட் கேட்டாலும் இந்த 3 பிளேசஸுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொங்கன் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோஸ்ட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பால்க் ஸ்ட்ரைட், இந்தியாவும் சைனாவும் ஸ்ரீலங்காவை பிரிக்கக்கூடிய பால்க் ஸ்ட்ரைட், சிலிக்கா லேக், கொல்லேர் லேக், வேம்பநாடு லேக், பன்னா, ஜூட் கல்டிவேஷன் ஏரியா, அலுவியல் சாயில் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது அலுவியல் சாயில் ரீஜன்ஸ். ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொன்னால் கேரளாவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹை புவர் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் எதுனா பீகார் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஏரியா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த 2 ரீஜன்ஸ். அதுக்கடுத்து பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்திய மலை, இதெல்லாம் நமக்கு மார்க் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை ஜியாகிரஃபி மேப்பில் வந்துட்டு 8 மார்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இது பிளேஸ்லாம் மார்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் மோஸ்ட்லி நம்ம எப்படி இருந்தாலும் 5 to 6 மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணல. இந்த பிளேஸில் நமக்கு மார்க் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு மேப், தமிழ்நாடு மேப்பில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிவர் காவேரி, ரிவர் வைகை, தாமிரபரணி, பாலார், இந்த 4 ரிவர்லேருந்து எதாவது கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மேட்டூர் டேம், அமராவதி டேம், பாபநாசம் டேம், பரம்பிக்குளம் டேம், இதுதான் 4 டேம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேம்ஸ். இந்த டேம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம மோஸ்ட்டாக மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து புலிகாட் லேக், வீராணம்பி லேக், நீலகிரி ஹில்ஸ், அகஸ்திய மலை, கோரமண்டல் கோஸ்ட், பால்க் ஸ்ட்ரைட், அலுவியல் சாயில், மவுண்டன் சாயில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீலகிரி ஹில்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம மவுண்டன் சாயில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காவேரி பிளைன், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் சீபோர்ட், சென்னை டு மதுரை, அப்படி இல்லாட்டி சென்னை டு திருச்சி, ஏர் ரூட், அப்படி இல்லாட்டி ரயில் ரூட் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தூத்துக்குடி போர்ட் மார்க் பண்ண சொல்லி கேட்கலாம். இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது. பட் இந்த பிளேசஸ் நமக்கு மார்க் பண்ணி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி 5 to 6 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய ஜியாகிரஃபி தமிழ்நாடு மேப்பில் வந்துட்டு மார்க் பண்ணலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய இவ்வளோ தான் இது படிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன இந்த மெட்டீரியலில் வச்சு 5 மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 5 மார்க்லேருந்து 1 5 மார்க் வந்து 4 5 மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு ஒரு 5 மார்க், சிவிக்ஸில் இருந்துட்டு ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிட்டோம் 5 மார்க், அதுக்கிட்ட எக்கனாமிக்ஸில் 1 அப்படி இல்லாட்டி நம்ம கொடுத்த டீட்டெயிலேருந்து 1 அப்படி இல்லாட்டி 2 கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் 5லேருந்து 10 மார்க் வந்துட்டு அந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் வந்துடலாம். அதுக்கடுத்து டைம் லைனில் வந்துட்டு ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். டிஸ்டிங்கஸ் பிட்வீனில் நம்ம கேட்டதுலேருந்து 5 மார்க் இருக்குது, பட் நம்ம கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து 2 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் 2 மார்க். ஹிஸ்ட்ரி மேப்பில் வந்துட்டு 5 மார்க் இருக்குது, பட் நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணாலுமே அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னாலும் பட்சத்தில் 4 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து 1 மார்க் வந்துட்டு டோட்டலாக 19 மார்க்ஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த 19 மார்க்ஸ் 14 மார்க்ஸ் வந்துட்டு சூஸு, 5 மார்க்ஸ் வந்துட்டு ஃபில்லப்ஸ் அப்படி இல்லாட்டி மேட்சிட்டு இருக்கோம். அந்த 19 மார்க்ஸில் ஒரு 9 மார்க்ஸ் தப்பு பண்ணிட்டாலும் 10 மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 10 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து 2 மார்க் ஏதாவது நம்ம படித்ததுலேருந்து ஒரு 2 மார்க் ஈஸியாக இருக்கிறது வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 மார்க் வாங்கினாலுமே. அதுக்கடுத்து மேப்பில் ஜியாகிரஃபி மேப் 8 மார்க் மேப் இருக்குது இல்லைங்களா, அந்த 8 மார்க் மேப்பில் நம்ம படித்ததுலேருந்து ஒரு 5லேருந்து 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5மே மார்க் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம், சரிங்களா. இதில் இந்த 50 மார்க்ஸ்லுமே நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னு சொல்ல பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலுமே எவ்வளோ மார்க் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 35 to 50 மார்க்ஸ். இந்த மெட்டீரியலை வச்சு நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் 10th பப்ளிக் எக்ஸாமில் வந்து 35 to 50 மார்க்ஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் நான் வேணும் நம்மளோட சேனலில் அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் அதே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாமில் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த மெட்டீரியலை படித்தோம் அப்படி இல்லாட்டி நல்லபடியாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம், 8 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்மளோட சேனல்லையும் போய் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Satish, signing off.